போலீஸ் வண்டியில போட்டு கூட்டு போனாங்க. போலீஸ் வண்டியில போட்டு தான் எங்களை நேரு ஸ்டேடியத்துக்கு கூட்டு போனாங்க. அந்த போலீஸ் வண்டியில போகும்போது அப்பா அப்படின்ட்டு செம்மையா நம்ம போலீஸ் ஆயிட்டோம் அப்படி. அடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சைடா ரெடி ஆகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு எக்ஸாம்ன்றது கிடையாது. எங்க வச்சாலும் எக்ஸாம் வச்சா போய் வேமா எழுதிடுவேன். எஸ்ஏ எக்ஸாம் சம்பந்தமா ஏதாவது எஸ்ஏ தான் ஆக போறோம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் லைஃபையும் தொலைச்சிடக்கூடாது. ஏன்னா வருஷம் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி வருஷம் ஆள் எடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்போது வென்ற பகுதியில் வந்து காவல் உதவியாளராக பணிபுரியும் அந்தோணி திலீப் அவர்களை தான் நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம மக்கள் சார்பாக வைக்கிறோம். உங்களோட அறிமுகம் சொல்லியிருந்தேன். என் பேர் அந்தோணி திலீப். நான் வந்து இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் எப்போது ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐயா இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கயத்தார் நாலாட்டம்புத்தர் ஏரியாலாம் இருந்திருக்கிறேன். சரி. இப்போ நீங்கள் வந்து எஸ்ஏ இருக்கீங்களா, உங்களுக்கு எஸ்ஏ ஆகணுன்ட்டு உங்களுக்கு எப்போ ஆர்வம் வந்துச்சுன்னு, எப்படி ஆர்வம் வந்துச்சு, யாரை பார்த்து ஆர்வம் வந்துச்சுன்னு? யாரை பார்த்தோன்னா எனக்கு அது வந்து 4th 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்த ஒரு இதுதான். எல்லாம் விஜயகாந்த் அர்ஜுன் படம் பார்த்து வந்தது தான். சரி. உங்களுக்கு அது எக்ஸே ஆகணும்னு வந்துச்சுல்லண்ணே, அது வந்து எப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்க? ஒரே அட்டம்ப்டில் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிங்களா, இல்லாட்டி 2-3 அட்டம் வந்து அட்டன் பண்ணிங்களா எப்படின்னு கேட்குறேன். ஒரு அட்டம்ப்ட் தான் இது பண்ணேன். ஒரே அட்டம்ப்டில் அட்டன் பண்ணிட்டீங்க. ஃபிசிக்கலாக தான் நான் ரொம்ப நாளாக ரெடி ஆகிட்டு இருந்தேன். அது அந்த டைமில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபிசிக்கலாக நல்லா ரெடி ஆகிட்டு இருந்தேன். அகாடமிக்கலாக 3 மாதம் தான் படித்தேன். 3 மாதம் படிச்சிருந்தீங்க. சரி. உங்களுக்கு இப்போ காவல்துறையில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத, இப்போ டியூட்டியிலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா அது என்னன்னு? மறக்க முடியாத சம்பவம்னா ஃபஸ்ட்டு மர்டர் கேஸ் தான். டீட்டெயிலாக ரொம்ப சொல்ல வேண்டாம். அது என்னன்னா, ஒரு கேஸில் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அக்யூஸ்டை சென்டர் பண்ணிட்டீங்க. சரி. எவ்வளோ துறை இருந்தாலும் காவல்துறை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இது எனக்கு ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூல இதே கொஸ்டினை கேட்டாங்க. சரி. ஏன்னா வந்து பப்ளிக்ல வந்து பப்ளிக் டைரக்டா சர்வ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் இது மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிரச்சனையை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதை டைரக்டா நம்மளால நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். அப்படி முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவு நிறைய பிரச்சனைகள் நம்ம தீர்த்து வைக்க முடியும். அப்படி பண்றப்போ ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மற்ற டிபார்ட்மெண்ட்ல கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. அதாவது முத காக்கி சட்டையை போடும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? காக்கி சட்டையை போடும்போதுங்கிறத விட நான் வந்து ஃபிசிக்கல் வந்து சென்னையில் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து ஃபுல்லாக மழை, அதனால எங்கள் எல்லாத்தையும் நேரு ஸ்டேடியத்துக்கு கூட்டு போனாங்க. அப்போ போலீஸ் வண்டியில் போட்டு கூட்டு போனாங்க. போலீஸ் வண்டியில் போட்டு தான் எங்களை நேரு ஸ்டேடியத்துக்கு கூட்டு போனாங்க. அந்த போலீஸ் வண்டியில போகும்போது அப்பா அப்படின்ட்டு செம்மையா நம்ம போலீஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடுத்து காக்கி சட்டையை வந்து அகாடமில தான் ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ செம்ம ஃபீலா இருந்துச்சு. அதை விட ரொம்ப செம்ம ஃபீல் ஆனது நான் அந்த பிசிக்கல் பண்ணும்போது அந்த போலீஸ் வண்டியில போறப்ப அது வரைக்கும் போலீஸ் வண்டியிலே போனது கிடையாது. போலீஸ் வண்டியில போறப்ப அப்ப நம்ம போலீஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிசிக்கல் போறப்ப. சார், இப்போ வந்து காவல்துறையில வந்து எஸ்ஐ இருக்கீங்களா, இப்போ எஸ்ஐ படிக்கிறது வந்து எந்த வயசுலேருந்து படிக்கணும், எந்த வயசுக்குள்ளே முடிக்கணும்? அது ஃபிசிக்கல் எப்படி பண்ணணும், உடம்பு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், உங்களோட கருத்து என்னென்ன? படிக்க ஆரம்பிக்கிறது 21 வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சைடாக ரெடி ஆகிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபிசிக்கலாக டெய்லி ரன்னிங்கு, ஜிம்முக்கு போகிறது, இல்லை நார்மலாக பார்ஸில் ஆடுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக டெய்லி ரெடி ஆகிட்டே இருக்கலாம். இப்போ ரோப்பு தான் மெயினாக. நாங்கள் இருக்கிற டைமில் வந்து ரோப் வந்து மேண்டட்டரி. ரோப்பில் இதானாலும் அவுட். இப்போ அப்படி கிடையாது. மார்க்குக்கு வந்து ரோப் இதானாலும் அந்த மார்க்கை வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஏற முடியலன்னா ஒரு 0 மார்க்னு போட்டு அடுத்த டோட்டல் மார்க்காக கட் ஆஃபாக இது பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு ½ மார்க்கை கூட விடக்கூடாது இல்லை. அதனால் ரோப் கிளைம்பிங் வந்து விட்டுறக்கூடாது. அதுக்கு நல்லா புல்லப்ஸ் எடுத்து நல்லா இதாக இருந்தால் ரோப் ஈஸியாக இது பண்ணிடலாம். டெய்லி ரன்னிங் ஒரு 1.5 கிலோமீட்டர்னா 2 கிலோமீட்டர் டெய்லி ரன்னிங் போய் நல்லா ப்ராக்டிஸாக இருந்தனா லாஸ்ட் டைம் கஷ்டப்பட தேவையில்ல. இது ஃபிசிக்கலாக ரெகுலராக ரெடி ஆகிறது தான். அகாடமிக்கலாக ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஐ தான் ஆக போகிறோம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் லைஃபையும் தொலைச்சிடக்கூடாது. ஏன்னா வருஷம் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி வருஷம் ஆள் எடுக்க மாட்டாங்க. திடீர்னு 5 வருஷத்துக்கு ஒரு தான் எடுப்பாங்க. அதனால அது வந்து லேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு டைம் இது ரெடி ஆகிட்டே இருக்கணும். கால் ஃபார் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா ரெகுலராக பர்ஃபெக்டாக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் அப்படி தான் படித்தேன். ஃபிசிக்கலாக ரெகுலராக இருந்தேன்.
அகாடமிக்ல இது பண்ணது மட்டும் கால் ஃபார் பண்ணது ஒரு 3 months மட்டும் இது பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் படிக்கிறது சரிங்களா, அது வீட்டிலேருந்தே பண்ணி படிச்சிங்களா, அகாடமி எதுவும் போய் படிச்சிங்களா, எப்படி படிச்சீங்க உங்களோட இது எப்படி? நான் அகாடமில தான் படித்தேன், சென்னையில் சங்கர் அகாடமியில் படித்தேன். சங்கர் அகாடமியில் படிச்சீங்க. ஆனால் வீட்டிலேருந்தே படிக்கலாமா, என்ன மாதிரி கைடு வந்து இப்போ நம்ம படிக்கிறது நல்லது? வீட்டிலேருந்து படிக்கலாம். நான் வீட்டிலேருந்து படித்தது தான் நிறையா படித்தது. அகாடமிக்கில் என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபுல்லாக படித்தேன். இந்த ஆப்டிடியூட்ஸ் வந்து நான் கொஞ்சம் நல்லா போடுவேன், போட்டாலும் வந்து டைம் ரொம்ப எடுக்கும். ஃபார்முலாஸ்லாம் போட்டு அந்த ஃபார்முலாஸ் படி ஆப்டிடியூட்டுக்குலாம் ஆன்சர் எடுக்கணும்னா ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே கூட எடுக்கும். இதே இது அகாடமிக்கு போனோம்னா வந்து அந்த ஷார்ட்கட்ஸு டக்குன்னு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே ஆன்சர்ஸ் எடுக்கிற மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து அந்த இடத்துல எக்ஸாம் டைமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இது எக்ஸாம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதை வந்து அங்கே கற்றுக்கலாம். படிக்கிறது வீட்டில் வச்சே படிச்சிடலாம். கொஞ்சம் அந்த இது வந்து அகாடமிக் போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வருங்கால இளைஞர்கள் காவல்துறைக்கு படிக்கணும் நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட உடம்பை ப்ரிப்பரேஷன் அதாவது ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கு. உங்களோட கருத்துனா வருங்கால இளைஞருக்கு என்ன மாதிரி கருத்துங்க சொல்லுவீங்க? எப்படி சொல்ல, நான் வந்து ரெகுலராக 2011லேருந்தே ஜிம்முக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தேன். அதனால எனக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியல. ரன்னிங் மட்டும் தான் எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த ஜிம் ப்ரிப்பரேஷன்ல இருந்ததுனால ரன்னிங் ஒரு கஷ்டமா இருக்கும். ரன்னிங்கை மட்டும் அந்த டைம்ல இது பண்ணிக்கிட்டேன். சரி, உடம்பு வந்து போலீஸ்காரில் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சாலும் நல்லது தானே. கண்டிப்பாக. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். அது உங்களுக்கு பதட்டம் இருந்துச்சா அப்படின்ட்டு உங்களுக்கு இருந்துச்சா? அந்த எக்ஸாம் டயத்தில் வந்து இப்போ எஸ்ஏ எக்ஸாமில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நான் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து சென்னையில் அகாடமியில் படித்தேன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் நிறைய எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அது போக நிறைய அகாடமியில் மார்க் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஒரு எக்ஸாம்ன்றது கிடையாது, எங்கே வச்சாலும் எக்ஸாம் வச்சா போய் வேமா எழுதிடுவேன். எஸ்ஏ எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு மார்க் எக்ஸாம் எங்கே வச்சாலும் போய் எழுதிடுவேன். எழுதி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் ஆனதுனால மெயின் எக்ஸாம் வந்து அவ்வளோ பதற்றமாக தெரியல. சரி, இப்போ எக்ஸாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது சொல்கிறீங்க. இப்போ வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு மெயினாக வந்து 7 கொஸ்டின் எடுப்பாங்க. எந்த சிலபஸ்லேருந்து எடுப்பாங்க அப்படி உங்களுக்கு? சமச்சீர்லேருந்து தான் நான் படித்த டைமில் 6th to 10th ஸ்கூல் புக்ஸ் தான். அந்த ஸ்கூல் புக்ஸை தான் ஃபுல்லாக எடுத்து ஒரு 1.5 மாதம் அதை ஃபுல்லாக மார்க் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் போயிடுச்சு. அதை ஃபுல்லாக மார்க் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மாதம், நான் 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னதில் மிச்சம் உள்ள 1.5 மாதத்தில் அந்த புக்கை ஒரு 10-15 இடையாவது ரிவைஸ் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் அடிஷ்னலாக வேணால் 11th 12th புக்லேருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கலாம். இப்போ அதுக்கடுத்து 2 பேட்ச் எடுத்துட்டாங்க, இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸும் இருந்துச்சு எடுக்கிறாங்க. ஆமாம். சரி, இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேட்டூ போட்டிருந்தாலோ இல்லாட்டி ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறது தான். டேட்டூ போட்டிருந்தா வந்து காவல்துறையில் சேரலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. கண்ணாடி போட்டிருந்தா வந்து எலிஜிபிள் உண்டா அப்படிலாம் கேட்குறாங்க. அது உண்மையா எப்படி சார்? டேட்டோ போட்ட யாரும் நான் பார்த்ததில்ல. உள்ளே வந்த பிறகு போட்டுக்கிறாங்க. ஸ்பெக்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி லேசர் பண்ணி வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து இது பண்ணா கண்ணாடி போட்டிருந்தா எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க. எலிஜிபிள் கிடையாது. அதுக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கலாம். அதை சரி பண்ணி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியே வந்துக்கலாம்.